வணக்கம் நலம் தானா வீவர்ஸ். இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு அப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 150 கிராம் நான் வேக வச்சு கொஞ்சமாக செய்யணுங்கிறதுக்காக 150 கிராம் எடுத்து வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு எப்பொழுதும் போல் வேக வச்சு எடுத்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இதை நல்லா நைஸாக இதில் என்ன போட போகிறீங்க? இதில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, எள்ளு, ஒரு கலர் எள்ளும் போட்டுக்கலாம். 2 கலர் போட்டோம்னா வெள்ளையும் ருசியாகவும் இருக்கும். அதுக்காக வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு ரெண்டுமே போடுங்க. முதல்ல அரிசி மாவு ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் அதே அளவுக்கு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மி. ரெண்டும் ஒரே அளவு போட்டுக்கலாம். இதில் கருப்பு எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன், வெள்ளை எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன். இதில் நல்ல டேஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் ஏலக்காய் தூள். வடையில் ஏலக்காய் தூள் போடுவாங்க. இது அப்பம் வெல்லம் இந்த கிழங்கு அது என்ன சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், தூள் வெல்லம் போட்டுக்கலாம். நான் வெல்லத்தை கட்டி வெல்லமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த எடுத்து வைக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வீட்லேயே போட்டு இது ஒரு சிட்டிகை உப்பு, இந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக தேங்காய் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். இது கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய். இப்போ அந்த வெல்லத்தை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் அப்படியே கூட போட்டு பிசைஞ்சுக்கலாம். இல்லைன்னா வெல்லத்தை கரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டு அப்புறம் கூட ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு எடுத்து வச்சேன். இப்போ இதை பிசைஞ்சுக்கிட்டு நல்லா இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டிமாக இருக்கணும். அப்பத்துக்கு போடுவோம் இல்லையா, அது மாதிரி. தண்ணி பத்தலைன்னா இல்லை தண்ணியாக கூட தெளிச்சுக்கலாம். இது சக்கரவள்ளி கிழங்கும் இனிப்பு இருக்கும், அதனால் வெல்லம் கம்மியாக தான் பிடிக்கும். இதுக்கும் இதை பிசைய இழகுது பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆமாம், இறங்கிடுச்சு நல்லா. இப்போ அடுப்பு பற்ற வைக்கணுமா? இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் டீப் ஃப்ரை போட்டு எடுக்க வேண்டியதுதான். நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோம். அடுப்பில் 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்படியே சைடில் இதை உருட்டி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே உள்ளங்கையில் தட்டி தட்டி போட்டுடலாம். காஞ்சிருச்சு. நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இந்த கிழங்கு கலந்துருக்கிறதுனால சாஃப்டாக கிடைக்கும். எள்ளு தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றப்ப ருசியாகவும் இருக்கும். இந்த வேக வச்சு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட்னு சொல்லி கொடுத்தோம்னா அதுங்களுக்கு சாப்பிட்டுக்குங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் இந்த வேக வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடவும் மாட்டேங்குதுங்க. ஒரு சிலர் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு அப்போல்லாம் சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சோம்னா அப்படி இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து உரித்து சாப்பிடுவோம். இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும்.
இது எள்ளு வேற இருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். சிம்மில் வச்சு செஞ்சுருங்க. அரிசி மாவும் வேகணும், கார்ன்ஃப்ளவர் மாவும் சீக்கிரம் வெந்துடும். கடலெண்ணெய் இன்னைக்கு செக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா வாசம் வருது வேற. அப்படியே திருப்பிட்டு மெதுவாக வேக வச்சு எடுத்து வைக்க வேண்டியது. இதையும் உருட்டி வச்சுக்கலாம். சக்கரை வள்ளிக்கிழங்கு சிம்மில் வேக தொட்டு பொறுமையாக தான் வேகும். அரிசி மாவும் தான் வேகணும். கிழங்கு வேக வச்சு தானே எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இது கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால எண்ணெயும் ரொம்ப இழுக்காது. அரிசி மாவுக்கு அதுவும் பச்சை மாவுன்னா இழுக்கும். இது வந்து அரிசி மாவு ட்ரையான மாவு தான். ஒரு 2-3 தடவை திருப்பி விட்டுடணும். ஒரே பக்கமாக விட்டோம்னா செவந்துக்கும் அந்த கிழங்கு இருக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு விட்டோம்னா வெந்து எடுத்துட வேண்டியது. கம்மங்கம்னு வாசம், எண்ணெய் வாசம், அந்த எள்ளு வாசம், வெல்லம் வாசம், எல்லா வாசமும் வருது. அழகாக இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஒரு வீடியோ போட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்போ மாதிரியே. சூடாக இருக்கவும் புட்டு உடச்சி காமிக்க முடியல. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல வெல்லமோ எள்ளு இதெல்லாம் கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ கூட போட்டுக்கலாம். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.